வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி வீட்டல்வா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1.25 கப் வெல்லம், 1/2 கப் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அந்த வெல்லம் 1.25 கப் எடுத்துருக்க வெல்லத்தில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருவோம். ஒரு அடிகனமான கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த அல்வா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நவராத்திரி 2வது நாள் மார்னிங் சண்டே இதை செஞ்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை நல்லா கைவிடாமல் வறுக்கணும். இந்த அல்வாவே இந்த கோதுமை மாவு நெய்யும் சேர்த்து வறுக்கிறதுல தான் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. வாசனையாக இருக்கும் வறுக்கும்போது. இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். கொஞ்சம் நல்ல எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம வெல்லம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் வெல்லத்தோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு. நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அல்வா கட்டிப்படாமல் வரும். இந்த மாதிரி செம்பு கலரில் நல்ல வாசனையாக வரும்போது எல்லா இடமும் நெய் பட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வெல்லம் கரைஞ்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணால் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துக்குது பாருங்கள். அதே மாதிரி திருப்பியும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் ஊற்றிட்டுருக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக ஊற்றி அது எல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற வெல்லம் வாட்டரையும் இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அது எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகி நமக்கு சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த வெள்ளை தண்ணியும் இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது மொத்த தண்ணியும் ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம அது லைட்டாக அப்படி தேய்ச்சி கொடுத்தோம்னாலே எல்லாமே கரைஞ்சிரும். ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்துருக்கனால கட்டி எல்லாம் தட்டாது. நம்ம சாதாரணமாகவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே சீக்கிரம் மிக்ஸ் ஆகிருந்தான். அதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக எல்லாம் கரைஞ்சிரும். இது அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த அல்வா சிந்தி அல்வான்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும். 1 கப் எடுத்தோம்னா நிறைய வரும். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை ஒன்றும் பாதியமாக நம்ம பொடிச்சு வச்சுப்போம். இப்போ இந்த அல்வாவில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நமக்கு அந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் எனக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்வானா அல்வா தான், வாயில் வச்சதும் கரையும் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற நெய் அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட வீட்டு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நான் இதுதான் இன்றைக்கி செகண்ட் டே மார்னிங் பிரசாதமாக வச்சுருக்கேன். சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. அல்வா வலிக்கிட்டே போகும்போது அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.